அதே போல் வலிமாவை பொறுத்த வரைக்கும் வலிமா வந்து ஒரு சுன்னத்தான காரியம். அந்த வலிமாவை பொறுத்த வரைக்கும் மண்டபத்தில் வச்சா சில பேர் ஆடம்பரம் அப்படிங்கலாம் நினைக்கிறாங்க. மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வலிமா வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் வலிமா வைக்கிறதுனால என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னால், கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் பள்ளி வாசல்லையோ அல்லது அவங்க வீட்டிலையோ நம்ம அதெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் கூட்டம் அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. நிறைய பிரச்சனைகளை ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நம்ம நினைக்கலாம், என்னடா கல்யாணத்துக்கு ஏன் கூட்டம் வரணும், சிம்பிளாக வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் அபூதாவுதில் அந்த ஹதீஸ் வருது. எப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 300 பேர் அந்த கல்யாணத்துக்கு எத்தனை 300 பேர் வராங்க. அந்த 300 பேர் வரக்கூடிய அந்த திருமணத்தில் அப்போ அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக ஒரு ஆள் சாப்பிட்ற விஷயமே அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஒரு பேரிச்சம்பழத்தை 3 பேர் சாப்பிட்டு 3 நாள் இருந்ததால ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது அந்த திருமண வலிமாவிற்காக 300 பேர் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிற ஹதீஸினுடைய வாசகத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த 300 பேர் எப்படி கலந்துக்கிட்டாங்க, அங்கே அன்றைக்கி உள்ள சூழ்நிலை ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை. 2 பேர் 3 பேருக்கு சாதாரணமாக சாப்பாடு போடுறது பெரிய விஷயமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 300 பேர் கலந்து கொண்டாங்க, சாப்பிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது வலிமாவை பொறுத்த வரைக்கும் ஆட்களை குறைக்கணும், கம்மியாக ஆட்களை வச்சு தான் சாப்பாடை போடணும், அதுதான் எளிமையான திருமணம் அப்படிங்கிறத நாம் நினச்சிக்கிட்டோம். கிடையாது. எளிமையான திருமணம் என்று சொன்னால் திருமணத்தில் ஆடம்பரம் இல்லாமல் செலவுகள் அதிகமாக செய்யாமல் திருமணத்தை சுருக்கமாக முடித்து வலிமாவை தன்னுடைய சொந்த பந்தங்கள், இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக ஏழை மக்கள், அவங்கள அழைச்சி வச்சு சாப்பாடு அதிகமாக நபர்களுக்கு போட்டாலும் அது குற்றம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அது சுன்னாதான். இப்போ அந்த மாதிரி நிறைய இப்போ சில பேர் பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும், உறவுகள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும் பொழுது பள்ளிவாசலில் இடம் பத்தாது, தன்னுடைய வீட்டில் இடம் பத்தாது. அப்படிங்கும் போது தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், மண்டபங்களில் புக் பண்ணிக்கலாம், மண்டபங்களில் நிக்காஹ் வைக்கலாம், மண்டபங்கள்லேயே வலிமா கூட வைக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பெண்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் மணமகளை அந்த பெண்ணை அலங்காரம் செஞ்சு இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அலங்காரம் செஞ்சு வைக்கிறதுல எந்த விதமான குற்றமும் கிடையாது. அந்த பெண்ணு மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மறுக்க முடியாமல் இருந்து அவங்க கட்டாயப்படுத்தினா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த பெண்ணு மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னால் பெண்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன விளங்கி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலை. அதாவது ஜென்ஸும் லேடிஸும் இருந்து ஒரே இடத்துல, அதே போல் கணவனையும் மனைவியும் ஒரே இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா தான் ரெண்டுமே தவறு. புரியுதா? எப்படின்னு சொன்னால் கணவனும் மனைவியும் ஒரு இடத்துல வைக்கிறாங்க, ஆனால் லேடிஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த ஏரியாவில், அதுவும் தவறு. அதே போல் லேடிஸும் ஜென்ஸும் புழங்கக்கூடிய ஏரியாவில் பெண்ணை வைக்கிறாங்க, அதுவும் தவறு. மீண்டும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்காங்க. மணமகளாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணை மணமேடையில் வைக்கும் பொழுது கீழே யார் இருக்கிறான்னு சொன்னால் ஜென்ஸும் லேடிஸும் இருக்கிறாங்க, தவறு. அதே போல் மணமக்கள் 2 பேரையும் கணவனையும் மனைவியும் மேடையில் வைக்கிறாங்க, கீழே பெண்கள் மட்டும் இருக்கிறாங்க, அதுவும் தவறு. ஏன்டா அந்த மணமகனை பெண்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது, அந்த மணமகனும் பெண்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதே போல் அந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த மணமகள் பெண்ணை இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் பார்த்துட்டு போகிற ஒரு சூழ்நிலையும் வருது. அப்போ ரெண்டுமே தடுக்கக்கூடிய விஷயம், அந்த ரெண்டும் தான் தவிர்த்துக்கணுமே ஒழிய பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஏரியாவில் பெண்கள் அலங்காரம் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அலங்காரம் செய்து இருந்து கொள்ளலாம். வலிமாவை பொறுத்த வரைக்கும் மண்டபத்தில் தாராளமாக கொடுக்கலாம், நிக்காவை பொறுத்த வரைக்கும் மண்டபத்தில் வைக்கலாம். இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. மார்க்கத்தில் இன்னும் சொல்ல போனால் அனுமதி இருக்கிறது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.